தாத்தா, இந்த ஜிண்டு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான். என்னோட ரயில்வே ட்ராக் காரை இந்த மேஜிக்ல கொண்டு வாங்க. ஓகே ஓகே. ஜிண்டு நில்லு. அட, இது என்ன நடக்குதுங்க? போச்சு. ஓ நோ, ஜிண்டு ரொம்ப மேஜிக் பண்ணிட்டு இருக்கான். ஃபுல் ஸ்பீட் ஆன். அச்சச்சோ தாத்தா, சீக்கிரம் காரை ட்ராக்ல இருந்து எடுங்க. ட்ரெயின் கிட்ட வந்துட்டே இருக்கு தாத்தா. நான் ஏன் ஜிண்டு பண்ற வேலையை பண்ணணும்? எனக்கு தோன்ற மேஜிக்க நானே பண்ண போறேன். காரோட ஸ்பீட அதிகப்படுத்துறேன். இப்போ ட்ரெயின் அவன் கண்டிப்பா நிறுத்திதான் ஆகணும். தாத்தா, என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பணும். ஏன்னா ட்ரெயின் நிக்கிற மாதிரி இல்ல. வழி பிளாக் ஆகிருக்கு. அந்த டிரைவர் பிரேக் போட்டே ஆகணும். அச்சோ தாத்தா, ட்ரெயின் டிரைவரால ஓடல, ஜிண்டுவோட மேஜிக்கால ஓடுது. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க தாத்தா. அச்சச்சோ, மறந்தே போயிட்டேன். ஓடுங்க. யா. ஐ. நான் இப்பவே அங்க போய் அவனை உண்டு இல்லைன்னு ஒரு கை பாக்குறேன். இவனோட ஸ்பீட் ரொம்ப அதிகமா இருக்கு. இவனோட வழியில தான் போய் தாக்கணும். அல்ட்ரா ஸ்பீட் விஷன் ஆன். அல்ட்ரா ஸ்பீட் விஷன் ஆன். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சண்டை எனக்கு தான் ஆபத்துல முடியும்னு நினைக்கிறேன். நான் ஓடிடுறேன். வெரி குட் வீர், நீ நிஜமாவே ஜெயிச்சிட்ட. ஐ ஆம் மேட், வெரி வெரி மேட். நான் உன்னை அதனால தான் ஆயுதங்களை வாங்கிக்கிட்டு போக சொன்னேன். என்கிட்ட நிறைய நிஞ்ச ஆயுதங்கள்லாம் இருக்கு. அதை ஒழுங்கு மரியாதையா எடுத்துட்டு போ. ஓகே சார், அந்த ஆயுதத்தை என்கிட்ட கொடுங்க. நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் தோத்தது இல்ல, வீர்கிட்டையும் கண்டிப்பா தோக்க மாட்டேன். வீர், நீ எப்போ தயாரா இருக்கணும். அந்த நிஞ்சா மறுபடியும் அட்டாக் பண்ண வருவான். இந்த ஆயுதத்தை கூட வச்சுக்க. சரி தாத்தா, இது எல்லாத்தையும் நான் என்கிட்டயே வச்சுக்கிறேன். வீர், நீ கொஞ்சம் ஜிண்டுவை கூப்பிடு. நான் அவனோட நிஞ்சா பிராக்டிஸ் பண்றேன். ஒருவேளை அது எனக்கும் தேவைப்பட்டாலும் படலாம்.
தக்தினா தின் தக்தினா தின். நான் என்ன வேலை செய்யணும் சீக்கிரம் சொல்லு வீர். தக்தினா தின். ஹாய் இம்லி. வீர், இம்லிக்கு என்ன ஆச்சு? கிராமத்துக்கு போகணும்னு எதுக்காக அவ பிடிவாதம் பிடிக்கிறான்னு எனக்கு தெரியல வீர். அவ அங்க போய் தான் படிக்க போறாளாம். நீயே அவளுக்கு கொஞ்சம் புரிய வை. இம்லி என்ன ஆச்சு? மணிய பார்த்து பயந்துட்டியா? நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். என்னால மணி கிட்ட கராத்தே ஃபைட்லாம் பண்ண முடியாது. கோவத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்க கூடாதுன்னு பெரியவங்க கரெக்டா தான் சொல்லிருக்காங்க. ஆனா நீ தான் சரி இம்லி. அவங்க பண்றது தப்பு. ஆனா சரி தப்புலாம் கராத்தே ஃபைட்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களோடது தானே. இப்ப இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நான் கிராமத்துக்கு போறதுதான். கமான் இம்லி, நீ ரொம்ப தைரியமான பொண்ணு. நீ தான் அந்த மணிக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும். நிஜமாவா? அது எப்படி? எப்படி சீக்கிரம் சொல்லு. நான் உனக்கு எப்படி சண்டை போடுறதுன்னு சொல்லி தரேன். கராத்தே, குங்ஃபு, மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே. நீ வேணா பாரு. இதுக்கப்புறம் அந்த மணி நம்ம பேச்சுக்கே வரமாட்டான். என்ன? என்னால இது எல்லாத்தையும் ஒரே மாசத்துல கத்துக்க முடியுமா? இதெல்லாம் என்னமோ இம்பாசிபிள் மாதிரி தெரியுது. இம்லி, தாத்தா என்ன சொல்லுவார்னா, இம்பாசிபிள பாசிபிள் ஆக்குறவன் தான் வீரன்னு சொல்லுவாரு. வா, நாளையில இருந்து ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம். வீர் எங்களுக்கும் கராத்தே கும்ஃபுலாம் கத்துக்கணும். ஓகே, வாங்க. ஞாபகம் இருக்கட்டும், கராத்தே கத்துக்கிறதுக்கு ஒழுக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கையும் ஒழுக்கமும் தான் தேவை. இந்த ரெண்டு விஷயத்தையும் கவனத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா கராத்தேவை கத்துக்கலாம். தன்னம்பிக்கைலாம் எனக்கு நிறைய தான் இருக்கு வீர். ஆனா ஒழுக்கம் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. முதல்ல உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும். உன்னோட ஸ்டாமினாவை அதிகரிக்கணும். அதுக்கு பிசிக்கல் ட்ரைனிங் தேவைப்படுது. வாங்க கிளம்பலாம். வீர் அவங்களுக்கு கராத்தே ட்ரைனிங் கொடுக்கறானா? அப்படி என்னதான் சொல்லி கொடுக்கறானே நானும் போய் பாக்குறேன். வீர், போதும். இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. வீர், எனக்கு கொஞ்சம் கேரட் கிடைச்சதுன்னா என்னோட பேட்டரியும் நான் கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணிப்பேன் வீர். வீர், போது என்ன எவ்வளவு ஓட வைப்ப? நாங்க என்ன ஒலிம்பிக் ரேஸ்லயா கலந்துக்க போறோம்? நாங்க கராட்டே ஃபைட் தான் கத்துக்கணும். இதுக்கே படுத்துட்டீங்க. நீங்க காம்படிஷன் வரைக்குமா வருவீங்க? என்ன நடக்குது? காப்பாத்துங்க! நீங்க என்ன எங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க? என்ன போக விடுங்க. நான் சர்க்கஸ்ல வேலைலாம் பார்க்க மாட்டேன். நான் சர்க்கஸ்ல வேலை பார்க்க மாட்டேன். கண்டிப்பா நான் சர்க்கஸ்ல வேலை பார்க்க மாட்டேன். நீ வேலை பண்ணியேதான் ஆகணும். இல்லனா ஹாரி த ஹண்டர் உன்னை சும்மாவே விட மாட்டாரு. அவன் மட்டும் கோச்சுக்கிட்டான்னா அப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். ஹரிதாண்டர் ரொம்ப மோசமானவன். அவனுக்கு பிடிச்ச மாதிரி நீ வேலை செய்யலனா ஒவ்வொரு நிமிஷமும் பிரச்சனை தான். வீர், நீ எங்க இருக்க? என்ன காப்பாத்து வீர். ஜிண்டு, நீ எதுக்காக சுல்புலுக்கு ஒரு சூட்டை ரெடி பண்ணி கொடுத்த? பாத்தியா, அவன் காலையில இருந்து காணும். அவன் எங்க போனானே தெரியல. அது இவ்ளோ நேரம் காணாம போனதே இல்ல. கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு. ஜிண்டு, எனக்கு சுல்புல நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. நான் அவன் இருக்கிற இடத்துக்கு போகணும். இப்பவே பண்றேன். அகடம் பகடம் மாலம் பாலம் இகடம் திகடம் தம் தமாதம். ஜிண்டு, காப்பாத்து. சீக்கிரம் இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போ. ஓஹோ,
அப்படின்னா இவங்க கிட்ட உண்மையான லைன் இல்ல, பொய்யான லைனை காட்டி இவங்க மக்கள் எல்லாரையும் இப்படிதான் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களா? ஆ, ஆ, ஆ. சீக்கிரம் டான்ஸ் ஆடு. ஓ சீக்கிரம் ஆடு. இவங்க எல்லாம் உன்னை பார்த்துட்டு ஒன்ன மாதிரியே டான்ஸ் ஆடுவாங்க. இல்ல நான் டான்ஸ்ல ஆட மாட்டேன். வீர், என்னோட வீர் வருவான், என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போவான். வீர், நீ எங்க இருக்க? ப்ளீஸ், உன்னோட வீர் எங்களையும் காப்பாத்தி கூட்டிட்டு போவானா? அப்படின்னா சரி, ஹண்டர் கூப்பிட்டதான் சரியா வரும். இப்ப பாருங்க, நான் ஹண்டரா மாற போறேன். என்னோட நண்பனை ஒழுங்கா விட்டுடு. வீர், வீர், என்னோட நண்பா. சாரி நண்பா. வீர், நீ சொன்ன பேச்ச நான் கேட்கவே இல்ல. ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்தது, நீ கண்டிப்பா காப்பாத்த வருவன்னு. வீர், எங்களை காப்பாத்து.